வருஷத்துக்கு 7-8 படம் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம விஜய் சேதுபதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. இப்போ நல்லா கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத கேமியோ பண்ணுறது இல்லை, வில்லன் ரோல்ஸ் அதிகமாக பண்ணுறது இல்லை. எது நல்ல கதையோ அந்த கதையை மட்டும் சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. 2024 வந்த அவரோட 50வது படமான மகாராஜா படம் சைனா வரைக்கும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த விடுதலை 2வும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பிரபல தொலைக்காட்சி ஷோவில் கமலஹாசனை ரீப்ளேஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் கண்டஸ்டண்ட்டை கலாய்க்கிற விதம் ஒரு மாதிரி நல்லா இருந்தாலுமே கமலஹாசன் லெவலுக்கு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இந்த ஷோ ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைட்டில் வின்னரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அவர் என்ன படம் பண்ண போகிறாருன்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக மிஷ்கினோட ட்ரெயின் படத்தோட கிளிம்ஸும் ஏஸ்னு ஒரு படத்தோட கிளிம்ஸும் அவரோட பர்த்டே அன்னைக்கு விட்டுருந்தாங்க. இந்த 2 படத்தோட கிளிம்ஸை விட்டுருந்தாலுமே இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்னடா கம்பேக் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் கம்பேக்னு சொன்னது அவர் ஜாலியாக பண்ணுற கமர்ஷியல் படத்தோட கம்பேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் சீக்கிரமாக ஒரு ஜாலியான படம் கொடுக்கணும்னு ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. யார் கூட என்ன மாதிரி படம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.